நாள்ல தியானிக்க போகிறோம். 13, 14 வசனங்களை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 13, 14. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம். ஏழாம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல கஷ்டமான ஒரு புத்தகத்தின் பேர் சொல்லணும்னா கொஞ்சம் பேர் லேவியராகவும் சொன்னாங்க. மற்றவங்கெல்லாம் தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் சொன்னாங்க. படித்து புரிந்து கொள்ள கடினமான புத்தகம். ஆனா முதல் 6 அதிகாரத்தை ஏற்கனவே தியானிச்சிட்டோம். நம்ம தானே அதுல தீர்க்க தரிசனம் எதுவும் இல்லை, எல்லாம் சம்பவித்தது. அதுல மற்றவர்கள் கண்ட கனவு தரிசனம். ஆனா 7ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு வந்த தரிசனம். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து பின்னால வர்றதெல்லாம் தானியேல் சம்பந்தமானது. முதல் 6 அதிகாரங்கள் நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு போன்ற அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தார். இன்றைக்கு மறுபடியும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தில் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. கவனிங்க, சமுத்திரம் என்பது மக்கள் வெள்ளம். சமுத்திரம் என்பது கடல் இல்ல, தண்ணி இருக்கிற கடல் இல்ல. இது தீர்க்கதரிசன புத்தகம் என்பதால் இங்கே சமுத்திரம்னு வந்தா அது என்ன? ஜனங்கள். சமுத்திரம்னா என்ன? ஜனங்கள். ஜனங்களுக்குள் இருந்து 4 மிருகங்கள் தோன்றினது. மிருகங்கள்னா என்ன? ராஜ்யங்கள். மிருகங்கள்னா என்ன சொல்லுங்க? ராஜ்யங்கள். மிருகங்கள்னா என்ன? ராஜ்யங்கள். சமுத்திரம்னா என்ன? அப்ப ஜனங்களுக்குள் இருந்து என்ன தோன்றினது? ராஜ்யங்கள் தோன்றினது. சரி, அந்த ராஜ்யங்கள் எப்படி இருந்தன? முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில்
அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. அந்த மிருகத்துக்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. 2வது, பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2 மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவிக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. இது 2வது ராஜ்யம், கரடி உருவம் கொண்ட ராஜ்யம், செகண்ட் கிங்டம். அதன் பிறகு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. ஒரு மிருகம் 4 தலை. சிவிங்கி அப்படின்னா புலி இல்ல, புலியோட சின்ன சைஸ், ஆனா புள்ளி புள்ளியா இருக்கும். புரியுதா? சிவிங்கினா புரியுதா? சிவிங்கினா ஒட்டக சிவிங்கி என்ன? லெப்பர்ட். லெப்பர்டா? அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். இந்த 4வது மிருகம் சிங்கம் இல்ல, புலி இல்ல, கரடி இல்ல. நீங்க போன்ல கேம் ஆடுறீங்களே, திடீர்னு மிஷின் ஆட்டம் ஏஞ்சி நிக்கும் பாரு, என்னப்பா அதுக்கு பேரு? ரோபோ. அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துமாயிருந்தது. அதற்கு இரும்பு பற்கள் இருந்தது. ரோபோக்கு தான் வாயில பல்லு என்ன இருக்கும் சொல்லுங்க? அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதி போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. வேற உருவம், இந்த உருவம் அதுக்கு சொல்ல முடியாது. இந்த பிக்ஷன் மூவிஸ் இல்ல, திடீர்னு காரு அப்படியே ஏஞ்சி மிருக மாட்டம் நிக்கும். ஓகே, நீங்க நான் எப்படி விளக்குறது தெரியல. எந்திரன், இப்ப ஞாபகம் வந்துச்சு. எந்திரன் தெரியுதா? மிஷின். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி மிருகமா, ஒரு இரும்பு, அந்த அது விருப்பமான ரூபத்தை அது எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரி இந்த மிருகம் தான், இதனுடைய ஷேப் இதுதான் சொல்ல முடியாத அளவிற்கு அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டு இருக்கையில் அவைகளுக்கு இடையிலே ஒரு சின்ன கொம்பும் எழும்பினது. அதற்கு முன்பான முந்தின 10 கொம்புகளில் 3 கொம்புகள் வெட்டப்பட்டது. அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள், பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்படி மிருகங்களை எல்லாம் கண்ட தானியேல் அடுத்த கட்டத்துக்கு போறான். அது என்னன்னா, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவர் யாருன்னு சொல்ல போறேன், நீங்களே சொல்லணும். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. இது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 13ஆம் வசனத்துல வர்றாரு. இது பிதாவாகிய தேவன், நீண்ட ஆயுசுடையவர். யாரு? நீண்ட ஆயுசுடையவர் வீற்றிருந்தார். பிதாவாகிய தேவன். அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. கவனிங்க, 1000 பேர் அவரை சேவித்தார்கள்.
கோடிக்கணக்கானவர்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். சேவித்தவர்கள் எல்லாம் ஆசாரியர்கள், லேவியர்கள், பாஸ்டருங்கோ, ரெவரண்டுங்கோ, இவங்க கோடா கோடி பேராய் நின்றவர்கள் எல்லாம் திரளான மக்கள். இங்க கோடா கோடி பேருன்னு சொல்லி இருக்கிறதுனால இது மக்கள். கொஞ்சம் முன்னால சமுத்திரம்னு சொன்னது பொதுமக்கள். இங்க கோடா கோடி மக்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆராதனை முன்னின்று நடத்துகிறவர்கள் முன்னின்று நடத்துகிறார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இந்த மிருகங்கிறது பாருங்க, கடைசி மிருகம், அதுக்கு ஒரு கண்ணு வாயெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இல்ல, அது பெருமை பேசுச்சு, ரொம்ப பெருமையா பேசுச்சு. அந்த மிருகம் கொல்லப்பட்டது, அதனுடைய சரீரம் அழிக்கப்பட்டது, எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயம் வரும் வரையிலே அவைகள் உயிரோடு விட்டு வைக்கப்பட்டன. பிரார்த்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் நெக்ஸ்ட் வராரு நம்ம ஆண்டவர். எப்படி பாருங்க, இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். யாரு? மனுஷகுமாரனுடைய மேகத்துல வர்றவர் யாரு? உங்களுக்கே தெரியணும் யாரு, சொல்லுங்க சத்தமா. மேகத்தில் மேல வருவார். அவர் வந்து பிதாக்கு சமீபமாய் கொண்டு வரப்பட்டார். இப்போ சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. பட்டாபிஷேகம் நடக்குது. என்ன நடக்குது சொல்லுங்க, உங்ககிட்ட தான் பேசுகிற. என்ன நடக்குது? பட்டாபிஷேகம் நடக்குது. அப்ப பிதா முன்னிலையில எல்லா அதிகாரமும் ராஜ்யமும் கர்த்தத்துவமும் மகிமையும் இந்த மேகங்களின் மீது வந்தாரே மனுஷகுமாரன், சிலுவையிலே மரித்தாரே மனுஷகுமாரன், நமக்காக ரத்தம் சிந்தினாரே மனுஷகுமாரன், அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யம் நித்திய நீங்காத அழியாத ராஜ்யமாய் இருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அழிவில்லை, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. தானியேல் ஆகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். எனக்கு இது கலக்கத்தை உண்டாக்கினது. என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. இந்த கனவு தரிசனம் எனக்கு கலக்கத்தை ஏற்படுத்தினது. சமீபத்திலே நிற்கிறவர்களில் ஒருவனிடத்திலே நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், நீங்க யார் இவன் அப்படின்னா, இவன் காபிரியேல் தேவதூதன். அங்க வசன ஆதாரம் இருக்குதானா? நேரடியா இல்ல. தானியேலோடு இந்த ஹெவன்லி ரம்ஸ் அதோடு கூட தொடர்புடையவன் எப்பவுமே யார் தான் சொல்லுங்க? காபிரியேல் தான். பிறகு கூட தானியேல் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவான். அவன் ஜெபம் பண்ணத ஆண்டவர் பதில் அனுப்பிடுவாரு. வானமண்டலத்தின் ஆவிகள் அந்த பதில் வந்து தானியேலை சேராதபடிக்கு தடை பண்ணும். அப்புறம் தேவதூதன் வருவான். ரைட்டா? இது மீகாவேலா இருக்க சான்ஸ் இல்ல, மைக்கேலா. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் மைக்கேல் அல்லது கேப்ரியல். இல்ல, மைக்கேல் இருக்க சான்ஸ் இல்ல. அவர் யாரு? யுத்தம் செய்கிறவர். யார் தான் செய்தி அறிவிக்கிறவர்? யாரு? ஆக இந்த தூதன் யாரு? கேப்ரியல். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 1000 வருட அரசாட்சி. இது என்ன சொல்லுங்க? 1000 வருட அரசாட்சி. அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவும் கெடியும் உள்ளதுமாய் இரும்பு பற்களும்
வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும், கடைசி ராஜ்யம், அதன் தலைமேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும், தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய், கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய், மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளையும் அறிய மனதாயிருந்தது. இந்த கொம்பு யாரு? அந்த மிருகம் யாரு? நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். மறுபடியும் இந்த கொம்புகள் ஹார்ன் எப்பவுமே ராஜ்யத்தை, அதிகாரத்தை குறிக்கும். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். இந்த 3 ராஜ்யங்கள் ஏற்கனவே கடந்தது. இந்த 4வது ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவைகளை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். கவனிங்க, அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 3 வருஷம் ஒரு காலம். கவனிங்க, ஒரு காலம் 1 வருஷம், காலங்கள் 2 வருஷம், 2 1 3, அரை காலம் அரை வருஷம். இது 3த்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் எவ்வளோ? 3.5 வருஷம். மகா உபத்திரவ காலம் 3.5 ஆண்டுகள் வரப்போகிறது என்று தானியேல் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறான். அது ஆனாலும் நியாய சங்கம் இன்னைக்கு நாட்கள்ல யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமா யுத்தம் செய்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டனத்தை தெரிவிப்பார்கள். உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய யாரு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டாரே கொஞ்சம் முன்னால, யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும். இது சொன்னது யாரு? தேவதூதன். காப்ரியல்னு பேர் அங்க இல்லையா? சரி, தேவதூதன் நினைச்சுக்கோ. ஏன்னா குறுக்க புகுறவங்க தானே நிறைய பேர். நீங்க யாரு? சரி, கவனிங்க. இது இந்த 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியது. இதை கொஞ்சம் ஒரு குறிப்பாக நாம் தியானிக்க வேண்டும். கொஞ்சம் முன்னால 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு கனவை கண்டான். ஒரு உயரமான சிலையை கண்டான். தலை தங்கம், தோள்பட்டை மார்பு வெள்ளி, வயிறும் இடுப்பும் வெண்கலம், காலு இரும்பு, பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்தது. ஒரு கல்லு இடிச்சு தூளாக்கி அந்த கல்லு பெரிய பர்வதமா மாறி அப்படின்னு அந்த கல்லு இயேசு கிறிஸ்து. இந்த 4 ராஜ்யங்கள் 5 ராஜ்யங்கள். இங்க சொல்லப்படுகிற இந்த கனவுல நாம் 4 முக்கியமான ராஜ்யங்கள், அதுல 3 ராஜ்யங்களின் காலம் முடிந்து விட்டது. 4வதா வரக்கூடிய இந்த மிருகத்தின் காலம் மட்டும் இன்னும் முடியவில்லை. யார் அந்த 3 ராஜ்யம்? ஏசுநாதருக்கு பிறகு அல்லது தானியேலுக்கு பிறகு தோன்றின ராஜ்யங்கள் எவைகள் என்று கணக்கிட்டு பார்த்தால் நல்லா தெரியும். கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் தி கிரேட் இல்ல,
ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹிஸ்டரியில உலகத்தையே தன் வசப்படுத்த நினைத்தவன், அழிந்து போன இந்த ராஜ்யங்கள். இத ஒரு ஒரு ராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி சொன்னாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. 4வது ராஜ்யம் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல 10 கொம்புகள் இருக்கிறது. 3 கொம்புகள் உடைத்து போடப்பட்டது. 4வது ஒரு கொம்பு தோன்றினது. அந்த கொம்புகளின் மத்தியிலே மனுஷ கண்ணும் மனுஷ வாயும் இருக்கிறது. பெருமை பேசுகிற ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். பெருமை பேசுகிற ராஜ்யம். உலகமெங்கிலும் தன் வசப்படுத்த நினைக்கிற அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவனுக்கு சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால கோடான கோடி மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் அவரை துதிக்கிறார்கள். அப்பொழுது மேகங்களின் மீது ஒருவர் இறங்கி வருகிறார். அவருக்கு முடிசூடுகிறார்கள். கிரீடத்தை அவர் தலைமையில வைக்கிறார்கள். அவரை ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவரை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவர் ஆளுகை செய்கிறார் 1000 வருஷம். அவர் எத்தனை வருஷம் ஆளுகை செய்கிறார் சொல்லுங்க? 1000 வருஷம். அவர் இரும்பு கரம் கொண்டு எல்லாரையும் அடக்கி ஆளுவார். லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பார். அந்த ஆட்சியிலே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட சபை பங்கெடுக்கும். நாம பங்கெடுப்போம் அவருடைய ராஜ்யத்துல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆயிரம் வருட அரசாட்சியிலே பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று அதை சுதந்திரித்துக் கொள்வார். சரி, கவனிங்க. இது இயேசுநாதர் பிறக்கிறதுக்கே 700 வருஷத்துக்கு முன்னால தானியேலுக்கு வந்த தரிசனம். அப்போ அதற்கு தானியேலுக்கு பிறகு தோன்ற போகிற ராஜ்யங்கள், அந்த ராஜ்யங்கள் அழியுகிற விதம், பிறகு தோன்ற போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே பரிசுத்தவான்கள் கடக்க போகிற வேதனை எப்படி இருக்கும்? அது ஒரு காலம். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? 3.5 வருஷம். மகா உபத்திரம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் சொல்லுங்க? 3.5 வருஷம். ஒரு காலம், காலங்கள், அரை காலம். அது 3ஐயும் கூட்டினா எத்தனை? எவ்வளவு நாள்? 3. இதுக்கு விளக்கம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். உபத்திரவ காலம் 7 வருஷம். அதுல முதல் 3.5 வருஷத்துக்கு உபத்திரவ காலம்னு பேரு. அடுத்த 3.5 வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம்னு பேரு. அந்த மகா உபத்திரவ காலத்தை தான் தானியேல் இங்கே சொல்லி இருக்கிறான். அந்த மகா உபத்திரவ காலத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டவர்கள் யூதர்கள் இந்த மகா உபத்திரவத்தை கடக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு இனம் கலா காலத்திற்கு துன்பப்படுத்தப்பட்டது என்றால் அது யூதர்கள் தான். இன்றைக்கு கூட நேத்து ராத்திரி குண்டு மழை பொழியப்பட்டது இஸ்ரேல் மேல. நேத்து ராத்திரி குண்டு மழை பொழியப்பட்டது. அநேக ராஜ்யங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. கிறிஸ்தவ தேசங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறது. தானே நமக்கு என்ன என்று நாம் சபை கூட ஜெபிப்பது கூட கிடையாது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். என் வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேலை
அல்லது இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பாம் ஷெல்டர் கட்டுவதற்காக ஒரு கொஞ்சம் பணத்தை சேகரித்தார்கள். பாம் ஷெல்டர் கட்டுவதற்கு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு காணிக்கையை எடுத்தோம். இந்த காணிக்கையை சேகரித்து இஸ்ரேலுக்கு போன பொழுது என்னுடைய பொருத்தனையாக ஒரு காணிக்கையை, பெருசாலாம் இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு காணிக்கையை கேத்தியம்மா கையில இஸ்ரேல்ல 2020 பிப்ரவரி 25. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஊழியத்தில் கட்டளை. மிகப்பெரிய பிரேக். இன்னைக்கு பைபிள் காலேஜ் நிக்குதுன்னா எது பணம்? எனக்கு அப்படிப்பட்ட பெரிய பேக்ரவுண்ட் அது இல்லை, சத்தியமா இல்லை. பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. ஏதோ ஒரு மூதாதையர் சொத்தை வித்துட்டு வந்து இருக்குது, ஏதோ கொஞ்சம் இருக்கு, என்ன தலைமையில வச்சுருக்கிறேன்னு அது அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. இஸ்ரேல் கேத்தியம்மா அந்த வேலையை முடிச்சுட்டு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு, பாஸ்டர் தாஸ், இந்தியா பாஸ்டர்கள் நீங்க கொடுத்த காணிக்கையினால பாம் ஷெல்டர்ல இதெல்லாம் கட்டணும் அப்படின்னு போட்டோ எடுத்து அங்க கல்வெட்டுல pastors from India sown a seed into this ministry அப்படின்னு போடப்பட்டு, இஸ்ரவேல்ல ஒரு முதலீடு. அங்க போயிட்டு ஒரு கடையில இந்த ஆலிவ் ஆயில் வாங்கணும். அந்த கடையில ஒரு கூடையில கொட்டி வச்சுட்டு இருந்துச்சு. இது என்ன எடுத்துக்க சொன்னாங்க. நான் பாஸ்டர் கூட வந்து பாஸ்டர்களுக்கெல்லாம் பாட்டில் ஆலிவ் ஆயில், வெளிய கடையில அது 4000 ரூபாய், அந்த கடையில 6000 ரூபாய். நான் அவங்க கிட்ட சொன்னேன், வேற கடையில 4000 தான், இங்க 6000. கேத்தியம்மா இது ஒண்ணு என் கையில கொடுத்துட்டுன்னா சொன்னேன், தெரியுமா எல்லாம் போட்டு என்ன இப்போ டாக்ஸ் இஸ்ரவேலுக்கு தானே போகுது, இந்த வரி இந்த தேசத்துக்கு தானே போகுது, போட்டோ விடு, நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கட்டும். அவங்க எல்லாம் வரி ஒழுங்கா செலுத்திடுவாங்க, நம்மள மாதிரி போர்ச்சரி எல்லாம் பில்லு போட்டு குத்துருவாங்க. பில்ல தொட்டதுமே வரி தானே அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இஸ்ரவேலில முதலீடு பண்ணா பிரேக் த்ரூ நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு அந்த நாடு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கு. அநியாயமா கூடார பண்டிகை கொண்டாடிட்டு கடைசி நாள் 1250 பேர், பெரும்பாலும் வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார். ஆர்மி ட்ரெஸ்ல ஒரு பெண் பிள்ளை 22-23 வயசு தான் இருக்கும், ஆர்மி ட்ரெஸ் ஒரு 10 பேர் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளைய, திடகாத்திரமான ஆண்கள் எல்லாத்தையும் அந்த பிள்ளை சகிச்சு அவளை கொன்று, இந்த டேங்கர் லாரி போதில்ல, அதுக்கு பின்னால கயிறை கட்டி பல கிலோமீட்டர் அவளை அந்த ஆர்மி ட்ரெஸ்ஸோட தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் நியாயமா? உலகம் பார்த்துன்னு சும்மா தானே இருந்துச்சு. உலகம் பார்த்துன்னு சும்மா இருக்கும். ஆனால் இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவரே அந்த தேசத்துக்கு பாதுகாப்பா இருந்து அவர் காத்துக்கொண்டு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரம் அவர்கள் கடக்க வேண்டும் என்று தானியேல் முன்கூட்டியே சொல்லியிருக்கு. 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவத்தை இவர்கள் கடக்க வேண்டும். சரி, இது 7ஆம் அதிகாரத்துல நமக்கு என்ன அப்படின்னா, நமக்குரியது 14ஆம் வசனம். இன்னொரு முறை வாசிக்கலாமா? சேர்ந்து ஒரு நிமிஷம் எல்லாம் திருப்பிக்குங்க. பாதி பேர் தூங்கி நிற்கிறாங்க. திருப்பி எல்லாம் திருப்புங்க. 14ஆம் திருப்பலன்னா மேல பாருங்க, டிவியில தெரிஞ்சு பாருங்க. சேர்ந்து வாசிக்கலாமா? சகல
சகல ஜனங்களும் அவரையே சேவிக்கும்படியாக அவருக்கு கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு ராஜரிகம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? யாருக்கு? மேகங்களின் மீது இறங்கி வந்தவருக்கு. மேகங்களின் மீது வந்தவர் யாரு? மனுஷகுமாரன். அவர் யார்? என் ஆண்டவராகிய இயேசு. எல்லா ஜனங்களும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு கிரீடம் சூட்டப்பட்டது, அவர் உயர்த்தப்பட்டார், அவருக்கு கர்த்தத்துவம். All dominion was given unto him. எல்லா ஆளுமையும் கர்த்தத்துவமும் ராஜரீகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, அழிவே இல்லை. நாம அதுல பங்கு பெற்றிருக்கோம், நமக்கு அதுல பங்குண்டு. அந்த கோடான கோடி பேர் நின்று நின்றாங்களே, அதுல ஒரு மூலையிலாவது நான் நிக்கணும் அப்படின்றது நம்முடைய ஜெபமாய் மாற வேண்டும். கோடான கோடி மக்கள் அவருக்கு முன்னால சேர்ந்தாங்கல்ல, கோடான கோடி மக்கள், அதுல ஒருத்தரா நான் இருக்கணும். இது என்னுடைய ஜெபமாய் இருக்கு. அதுல ஒருத்தரா அந்த ரூம்குள்ள இருக்கிற எல்லாரும் இருக்கணும். See that you are there. நீ அங்கே இருக்கும்படி பார்த்துக்கோ, நீ அங்கே இருக்கும்படி பார்த்துக்கோ. வேற எங்கன்னா இருந்தா அழிவு, வேற எங்க இருந்தாலும் நித்திய மரணம், வேற எங்க இருந்தாலும் அழிவு. அந்த ஒரே இடத்துல தான் பாதுகாப்பு, அந்த ஒரே இடத்துல தான் நித்திய ஜீவன். அவருடைய ராஜ்யத்திலே பங்காளியா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. You will live forever and forever and forever, for he has everlasting dominion. His dominion is an everlasting dominion. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கு. இதை தானியேல் கண்டான். இதோட நிக்கிறது இல்ல, இன்னும் அதிகமாக இன்னும் சம்பவிக்க போகிறதை பார்ட் 2 பார்ட் 3ன்னு அவன் தரிசனம் காண்கிறான். அவைகளை வருகின்ற வாரத்துல நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலே நாம நினைவில் கொள்ள வேண்டியது தானியேல் 7:13. தானியேல் 7:13. ராஜ்யங்கள் எழும்பும், ராஜ்யங்கள் அழியும், கொடிகள் ஏறும், கொடிகள் இறங்கும், நித்திய நீங்காத ராஜ்யம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடையது. மாறாத ராஜ்யம் அவருடையது. அவரே என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்ய போகிறார். அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே பற்றி கொள்வோம், அவரையே பிடித்துக் கொள்வோம், அவரையே ஆராதிப்போம். கோடான கோடி மக்களோடு கூட ஒருவராக நாமும் கலந்து கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.